கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த இனிமை பொங்குகின்ற நன்னாளிலே, மகிழ்ச்சியான இந்த வேளையிலே உங்கள் அனைவருக்குமாக திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளிலே இந்த குதூகலத்தை பார்க்கின்ற பொழுது, மரியா எப்படி என் ஆன்மா ஆண்டவரை ஏத்தி போற்றுகிறது என்று உளமாற இறைவனை புகழ்ந்து பாடினாரோ, அதே போன்றுதான் நம்முடைய உள்ளமும் இன்றைக்கு மகிழ்ந்து இறைவனுக்கு நன்றி புகழ் பாடுகின்றது. குறிப்பாக இங்கே கூடியிருக்கின்ற இறை மக்கள், ஃபாதர் சொன்னார் 8 மணிக்கெல்லாம் நீங்கள் ஷார்ப்பாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னார். 8 மணிக்கெல்லாம் இத்தனை பேரும் இங்கே வந்து கூடி இந்த திருவிழா திருப்பலிக்கு நீங்கள் தயாராக இருந்து இந்த திருப்பலியை கொண்டாடி கொண்டு இருப்பதே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிக்குரிய பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். நகரங்களில் கூட இவ்வளவு கூர்மையாக மக்கள் நேரத்தோடு வருவது என்பதை நாம் பார்க்க முடியாது. ஆனால் நம்முடைய இந்த ஊரிலே இவ்வளவு ஒரு முன் தயாரிப்புடன் நீங்கள் இந்த திருப்பலிக்கு வந்திருப்பதே பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். அது மட்டுமல்ல, இங்கே எப்பொழுது வந்தாலும் இந்த திருப்பலியில் நீங்கள் பங்கெடுக்கின்ற விதம், குறிப்பாக பாடல்கள் ஜெபங்களிலே நீங்கள் பங்கெடுத்து ஜெபிக்கின்ற முறை, இதையெல்லாம் ஒவ்வொரு முறையும் நான் பார்த்து மகிழ்ந்து பலமுறை உங்களை பாராட்டி இருக்கின்றேன். இன்றைக்கு சற்று அதிகமாகவே பாராட்ட விரும்புகின்றேன். குறிப்பாக நம்முடைய பாடற் குழுவினர் அருமையாக நன்றாக பாடுகின்றார்கள். நம்ம ஃபாதர் வச்சு வெளுத்து வாங்குறாரு தபலா. அவர் பெரிய பெரிய கச்சேரியிலாம் வாசித்தவர். ஒரு பொண்ணுக்கு ஃபாதரை பார்த்து பார்த்து ஒரே சிரிப்பு, அதுக்கு அவர் எப்படி வாசிக்கிறாரு அப்படின்னு பார்த்து பார்த்து ஒரே மகிழ்ச்சி, ஒரே சந்தோஷம். அதுக்கு இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது மிகுந்த மகிழ்ச்சி. நம்ம வேறு எங்கேருந்து யாரையும் இறக்குமதி பண்ணல, எல்லாம் நம்ம ஆளுங்களே பாடல் இயற்றி அழகாக இந்த பாடல்களை பாடுவது என்பது பெருமைக்குரிய ஒரு விஷயம். இந்த பாடல்கள் என்பதெல்லாம் இயல்பிலேயே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு திறமை என்பதை நாம் இறைவனுக்கு ஒப்பு கொடுக்கின்ற விதத்திலே இன்றைய நாள் இந்த பாடற் குழுவினர் சிறப்பாக பாடினார்கள். எனவே முன்கூட்டியே வாழ்த்துக்களை சொல்கின்றேன். தொடர்ந்து பாடுங்க, விட்டுறாதீங்க. எப்போதும் பாடுவீங்க. சில நேரங்களில் பாராட்டினாக்கா அப்புறம் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, எல்லாம் விட்டு கிளம்பிடுவான். ஆனால் அப்படிலாம் இருக்கக்கூடாது. நாம் கடவுளுக்காக பாடுகின்றோம் என்ற வகையிலே தொடர்ந்து இந்த இசை புகழ்ச்சி என்பது இறைவனுக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும். அன்பிற்கினியவர்களே, உங்களை பாராட்டுவதற்கும் வாழ்த்து மடல் வாசிப்பதற்கும் வரல. திருப்பலி ஆற்றி இறை வார்த்தையை அன்னை மரியா அவர்களை பற்றிய ஒரு சில சிந்தனைகளையும் கருத்துக்களையும் தருவதற்குத்தான் முதன்மையான முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அந்த வகையிலே மதுர நாயகி நம்முடைய அன்னை பாதுகாவலி, நம்முடைய தாய், அவருடைய பெயர் என்ன? சத்தமாக சொல்லுங்க. மதுர நாயகி. யாராவது இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுவீங்களா? பார்ப்போம். கரெக்ட். மதுரம் என்று சொன்னால் இனிமை. அந்த வார்த்தைக்கு வேற எந்த வார்த்தையும் பொருத்தமாக போட முடியாது. ஆனால் அந்த வார்த்தையை விளக்குவதற்காக இன்னொரு சில வார்த்தைகளை சேர்க்கலாம். இனிமை அல்லது அழகு அல்லது அருள். இனிமை, அழகு, அருள். மிக பொருத்தமான ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால் மதுரம் என்று சொன்னால் இனிமை என்பதுதான் அதனுடைய பொருள். எனவே தான் மதுரமாக இருக்கிறது. தேன் மதுரம் என்று சொல்கின்றோம். தேன் இனிமை. பிறகு ஒரு தாவரம் இருக்கிறது. இந்த தாவரத்தினுடைய பெயர் என்ன? ஒரு மருந்து இருக்கிறது. அந்த மருந்தினுடைய பெயர் என்ன? அதிமதுரம். அங்கே கூட அந்த மதுரம்னு வருது, அதிமதுரம். அதி அப்படின்னா மேல், எக்ஸ்ட்ரா, அதிகமாக. எனவே இந்த அதிகமாக என்பதைத்தான் அதி அந்த வார்த்தையோடு சேர்த்து மதுரம் என்றதையும் இணைத்து இப்பொழுது அதிமதுரம், அதிகப்படியான அழகு, இனிமை. அது யாரு அப்படின்னா நம்முடைய மதுர நாயகி. நாயகினா என்ன?
ஹீரோயின் நம்ம சினிமா படத்தில் பார்க்குறோமே அந்த மாதிரி ஹீரோயின் கிடையாது. மீட்பின் வரலாற்றிலே மிகப்பெரிய ஒரு நாயகியாக இருந்தவர் யாரு? அன்னை மரியா. எவ்வளவு இனிமையான ஒரு நாயகி நம்முடைய அன்னை. அதுதான் அவருடைய பெயர். அவரைத்தான் நாம் இன்றைக்கு கொண்டாடுகின்றோம். ஏன் அவருக்கு இந்த மதுரம், அந்த இனிமை என்பது பொருத்தமாக இருக்கிறது என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, இந்த இனிமையை யாரும் தாங்களாக பெற்றுக்கொள்ள முடியாது. இனிமை என்பது இறைவனுடைய கொடை. அதனால்தான் அருள் என்ற அந்த வார்த்தையும் அதனோடு சேர்த்து வருகிறது. காரணம், அருள் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அருளை நாம் இறைவனிடமிருந்து ஏற்றுக்கொள்ள முடியும். நாம அந்த அருளை அடைந்துவிட முடியாது. இறைவன் கொடுக்கின்ற கொடையாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் அருள். அந்த வகையிலே தான் அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாவுக்கு இந்த மதுரம், இனிமை, அருள் என்பதை 3 நிலைகளிலே கடவுள் கொடுத்திருக்கிறார். வேற எந்த ஆளுக்கும் கொடுக்கல, கொடுக்க போறதும் கிடையாது. அந்த ஒரே ஒரு பெண்மணிக்கு மட்டும்தான் இந்த 3 இனிமையை, மதுரத்தை கொடுத்திருக்கின்றார். அது எப்படி என்று சொன்னால், இந்த பெண்மணி பிறப்பதற்கு முன்பாக, இந்த பெண்மணி பிறந்ததற்கு பிறகு, இந்த பெண்மணி இறந்த பிறகு, இந்த 3 நிலைகளிலே இந்த இனிமையை, இந்த மதுரம் என்பதை அன்னை மரியாவுக்கு ஆண்டவரே கொடுத்திருக்கிறார். அதுதான் இனிமை, அதுதான் மதுரம். எனவே அன்புக்குரியவர்களே, பிறப்பதற்கு முன்பாக என்று சொன்னால், கருவிலே உருவாகின்ற பொழுது அன்னை மரியாவை ஆண்டவர் ஒரு அற்புத படைப்பாக படைத்தார். அந்த இனிமையை, அந்த ஒரு அருளை வேறு யாருக்கும் கடவுள் கொடுத்ததில்லை. ஆதாமுக்கு மட்டும்தான் கொடுத்தார். அந்த ஆதாம் எந்த ஒரு மனிதனிடமிருந்தும் பிறக்கவில்லை. கடவுளால் உருவாக்கப்பட்ட, படைக்கப்பட்ட முதல் மனிதன். எந்த ஒரு மனிதனிடமிருந்தும் ஆதாம் வரவில்லை. பரிசுத்தமும் பாக்கியமுமான நிலையிலே ஆதாம் இருந்தான். ஆனால் அன்னை மரியா மனித பிறவியாக மனிதர்களிடமிருந்து வந்தவர். இருப்பினும் அந்த அன்னை மரியாவை பிறப்பதற்கு முன்பாகவே பாவ மாசு தீண்டாமல் அவள் பரிசுத்தமாக கற்பத்திலேயே உற்பவிக்கின்ற மேலான ஒரு மதுரம், இனிமையை ஆண்டவர் அவருக்கு கொடுத்திருக்கிறார். எனவே தான் அமல உற்பவி என்று அவரை நாம் போற்றுகின்றோம். இரண்டாவதாக பாருங்கள், அவர் பிறந்த பிறகு கடவுளுடைய மகன் அவருடைய வயிற்றிலே பிறக்கின்றார். எனவே கன்னியாக இருந்த அவர் தாயாக மாறுகிறார். தாயான பிறகும் கூட அவர் கன்னியாக இருக்கின்றார். வேற எந்த ஒரு பெண்மணிக்கும் இந்த ஒரு பாக்கியத்தை கடவுள் கொடுத்ததே இல்லை. இந்த அழகு, இந்த அருள், இந்த மதுரம் என்பது அன்னை மரியாவுக்கு மட்டும்தான் கிடைத்தது. கன்னியமாக இருந்தார், தாயுமாக இருந்தார். இது எப்படி சாத்தியம்? கன்னியாக இருக்கின்றார்கள், திருமணத்திற்கு பிறகு அவர்கள், பிள்ளை பேருக்கு பிறகு அவர்கள் தாய்மை பேற்றை அடைகிறார்கள், கன்னிமை கழிகிறார்கள். ஆனால் அன்னை மரியா கன்னிமை கழியாமல் தாய்மை பேற்றையும் கன்னிமையையும் இரண்டையும் ஒன்றாக ஒரே ஆளிலே பெற்றிருந்த அந்த ஒரு மாபெரும் மகிமையான மதுரம் அன்னை மரியாவுக்கு மட்டும்தான். வேறு எதற்கும் கிடையாது, வேறு யாருக்கும் கிடையாது. மூன்றாவதாக, இந்த கன்னிமரியா இறந்த பிறகு இறைவனிடம் அவர் எடுத்து கொள்ளப்படுகிறார். எந்த ஒரு மானிட பிறவியும் இறைவனால் எடுத்து கொள்ளப்பட்டார், உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்து கொள்ளப்பட்டார். பாவ மாசு அணுகாத இந்த உடல் அழியாத ஒரு பேற்றையும் பெருமையையும் இறைவனோடு இருக்கின்ற அந்த மகிமையான இடத்தையும் பெற்றது என்று சொன்னால் அன்னை மரியாவுக்கு மட்டும்தான். அன்னை மரியா இங்கும் இருக்கின்றார், அவர் இறைவனோடு விண்ணகத்திலும் இருக்கின்றார். விண்ணக மண்ணக அரசியாக அவர் இருக்கின்றார். வேறு யாருக்கும் இந்த விண் மண் என்ற இணைப்பினுடைய மகிமையை கடவுள் கொடுக்கவே இல்லை. இவ்வளவு அழகு பொழிந்த, அருள் நிறைந்த, மதுரமான ஒரு தாயைத்தான், அன்னை மரியாவைத்தான் நம்முடைய பாதுகாவலியாக நாம் வைத்திருக்கின்றோம். நாம் எவ்வளவு பேறு பெற்றவர்கள், எவ்வளவு பெருமைக்குரியவர்கள், எவ்வளவு நாம் கொடுத்து வைத்தவர்கள் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அந்த அன்னையிடம் அண்டி வருகின்ற வேளையில் எல்லாம் இந்த அழகை கண்டு ரசிக்க வேண்டும். அம்மா,
அன்னையே என்று அழைக்கின்ற பொழுது அவருடைய கண்ணிமையை கண்டு வியக்க வேண்டும். அந்த அன்னை இன்றைக்கு என் முன்பாக இருக்கின்றார், இறைவனின் பக்கத்திலே இருந்து எனக்காக பரிந்து பேசுகிறார் என்று நாம் ஆச்சரியப்பட வேண்டும். அந்த ஒரு அன்னையை தான், மதுர நாயகியை தான் இன்றைக்கு நாம் கொண்டாடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, நான் முன்னரே சொன்னேன், இந்த மதுரம், இந்த அருள், இந்த அழகு என்பது கடவுள் மனிதனுக்கு கொடுப்பது. ஆதாமுக்கு கடவுள் கொடுத்த பரிசுத்தமும் பாக்கியமான ஒரு நிலை. ஆனால் ஆதாம் கடவுளுக்கு என்ன பிரதிபலனாக மறு ஒரு கையளிப்பாக கொடுத்தான் என்று சொன்னால், பாவத்தை தான் கொடுத்தான். பலகீனமான அந்த மனித இயல்பைத்தான் கொடுத்தான். ஆண்டவரிடமிருந்து அருட்பிரசன்னத்திலிருந்து அவன் ஓடி ஒளிந்து கொண்டான். ஆதாம், ஆதாம் எங்கே இருக்கிறாய் என்று தேடி ஓடி அவனை ஆண்டவர் பார்க்க விரும்பிய நேரத்திலே ஆண்டவரே என்று தன்னையே மறைத்து கொண்டான். ஆனால் அன்னை மரியா அப்படி அல்ல. அன்னை மரியாவை ஆண்டவர் தேடி வந்த பொழுது அன்னை மரியா தன்னையே முழுமையாக கையளித்தார். அன்னை மரியா தனக்கு தேவை என்று தெரிந்ததும் இதோ உமது அடிமை என்று தன்னையே முழுமையாக அர்ப்பணித்தார். அந்த தாய் தன்னுடைய மகனோடு சேர்ந்து துன்பப்பட்டு இந்த மீட்பை உலகிற்கு கொடுக்க வேண்டும் என்று இறை திருவுளத்தை அறிந்த பிறகு அதை அவர் முழுமையாக ஏற்றுக்கொண்டார், வாழ்ந்தார். இதுதான் அன்னை மரியா அந்த மதுரத்திற்கு, அழகிற்கு, அருளுக்கு கொடுத்த ஒரு பிரதியாக, ஒரு பதிலாக அமைவதை பார்க்கின்றோம். இதைத்தான் ஆண்டவர் இயேசு போற்றுகின்றார், பெருமையாக பேசுகின்றார். கடவுள் கொடுத்த அந்த அருள், மதுரம், அழகு என்பதை விட அன்னை மரியா கடவுளுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பதிலிருப்பு, வாழ்வு, அர்ப்பணிப்பு என்பதுதான் பெருமையாக ஆண்டவர் பேசுகிறார். அதை ஒரே வரியிலே நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், என் அன்னை கடவுளின் தாய் என்பதை விட இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்து வாழ்ந்த உண்மை முதன்மை சீடர் அன்னை மரியா. சீடர் என்பதுதான் எனக்கு பெருமை, என் அன்னைக்கு பெருமை என்று ஆண்டவர் இயேசு சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, சற்று நினைத்து பாருங்கள். லூக்கா நற்செய்தியிலே முதல் அதிகாரத்திலே வரக்கூடிய 2 காட்சிகள். முதல் காட்சி என்பது இன்றைக்கு நாம் நற்செய்தியிலே வாசிக்க கேட்ட அந்த பகுதி. என்ன அந்த பகுதி? சக்கரையாவுக்கு கடவுள் வானதூதர் வழியாக காட்சி தந்து அந்த சக்கரையாவுக்கு வாக்கு கொடுக்கின்றார், அவருக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொல்கின்றார். அதை தொடர்ந்து வருகின்ற அடுத்த ஒரு காட்சி என்னவென்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாவுக்கு வானதூதர் தோன்றுகின்றார். அன்னை மரியாவுக்கு கடவுளுடைய மகன் உன் வயிற்றிலே பிறப்பார் என்று மங்கள செய்தியை கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இரண்டும் மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது ஒரே மாதிரியாகத்தான் தெரியும். ஆனால் அதை சற்று வேரோட்டமாக நாம் கூர்ந்து கவனிக்கின்ற பொழுது அதில் ஒரு அடிப்படை வித்தியாசம் இருப்பதை பார்க்கின்றோம். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட அந்த பகுதியிலே அந்த எலிசபெத் அம்மாள், சக்கரியா அவர்களுக்கு கடவுள் வாக்கு கொடுக்கிறார். என்ன வாக்கு கொடுக்கிறார்? உங்களுக்கு ஒரு மகன் கொடுப்பார், உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்று சக்கரியாவிடம் சொல்கின்றார். ஆனால் சக்கரியா நம்ப மறுக்கின்றார், அதில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்றார். கடைசியிலே ஊமையாக இருக்கின்றார். பிறகு அவர் அந்த பெயரை சொன்ன பிறகு அவர் பேசுகின்றார். அதன் பிறகு ஆண்டவரை அவர் புகழ்ந்து பாடுகின்றார். அன்புக்குரியவர்களே, இதில் என்ன அடிப்படை வித்தியாசம் என்று சொன்னால், சக்கரியா திருமணமானவர், எலிசபெத்தோடு கூடி வாழ்ந்து இல்லறம் நடத்தியவர். ஆனால் அன்னை மரியா கணவனை அறியாதவர். அவருக்கு நிச்சயதார்த்தம் மட்டும்தான் செய்யப்பட்டிருக்கிறது. அன்னை மரியா சூசையப்பரோடு சேர்ந்து வாழவில்லை. எனவே தான் இது எங்கனமாகும் என்று கேட்கின்றார். நானோ கணவனை அறியேனே என்று அவர் கேட்கின்றார். இங்கே தான் வித்தியாசம் இருக்கிறது. மற்ற இடங்களிலெல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால், உதாரணமாக ஆபிரகாம், சாரா இவர்களுக்கு முதிர்ந்த வயதிலே 100 வயது அந்த காலகட்டத்திலே கடவுள் அவர்களுக்கு ஒரு மகனை கொடுக்கின்றார். அந்த மகன் இவருடைய உறவிலே, மனித உறவிலே அவர் பிறக்கின்றார். அதே போன்று பார்த்தோம் என்று சொன்னால் யாக்கோபுக்கு இந்த வகையிலே அவர் எல்கானா என்ற ஒரு மனைவியும் இன்னொருவர் ராக்கேல் என்ற ஒரு மனைவியும் இருக்கின்றார்கள்.
ராக்கேலுக்கு கடவுளுடைய அருள் கிடைக்கிறது. அவர்கள் இருவரும் கூடி வாழ்ந்து அவர்கள் ஒரு மகனை பெற்றெடுக்கின்றார்கள். அன்னா சாமுவேல் என்ற ஒரு இறைவாக்கினை பெற்றெடுக்கின்றார். காரணம், அந்த சாமுவேல் அன்னாவுக்கும் மற்றும் அவருடைய கணவருக்கும் பிறந்த ஒரு மகனாக இருக்கின்றார். ஆனால் அன்னை மரியா எந்த கணவரோடு அவர் இருந்தார்? எந்த மனிதரோடு அவர் இருந்தார்? இறைவனோடு இருந்தார். இறைவனுடைய பிள்ளையை கடவுளுடைய மகனாக இந்த உலகத்திற்கு பெற்றுக் கொடுத்தார். அங்கேதான் அடிப்படை வித்தியாசம் இருக்கிறது. எனவே இது எங்கனமாகும் என்று கேட்கின்றார். கடவுளால் ஆகும் என்று சொன்னதும் இறை வார்த்தைக்கு அடிபணிந்து அவர் ஏற்றுக்கொள்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, இறை வார்த்தையை அவர் உள்ளத்தில் ஏற்றார். அந்த கணமே கடவுள் மகன் இயேசு ஆண்டவர் கருவாக உருவாகி அவருடைய உதரத்திலே தோன்றினார். இறை வார்த்தையை ஏற்றார், இயேசுவை தன்னுடைய உதரத்திலே தாங்கினார். இன்றைக்கும் இது நடக்கிறது. அன்புக்குரியவர்களே, நீங்கள் நற்கருணை வாங்க வருகின்ற பொழுது அந்த வெண்ணிற அப்பத்தை, நற்கருணையை உயர்த்தி காட்டி கிறிஸ்துவின் திரு உடல் என்றார் குருவானவர். எத்தனை பேர் இதில் நாம் கவனமாக இருக்கின்றோம்? நிறைய பேர் 99.9% சாமியார்களும் நாங்களும் கவனமாக இருக்கிறது இல்லை, நீங்களும் கவனமாக இருக்கிறது இல்லை. திருவுடல் என்று நாங்களும் சொல்வதில்லை, நீங்களும் ஆமேன்னு சொல்வதில்லை. ஏதோ 10 1 11 நான் 1ன்னு சொல்லிட்டு வந்து நன்மை வாங்கிக்கிட்டு போயிடுறது. முதலியாவது நன்மை நாக்கில் வாங்கினாங்க, ஆமேன்னு சொன்னாங்க, நாக்கை நீட்டினாங்க, நற்கருணை வாங்கினாங்க. இப்போ எங்கேயோ மூட்டு வலையை பார்த்துட்டு அவன் கை நீட்டுறான், அதை பாட்டு வாங்கி விட்டு எங்கேயோ ஒரு மூலையில் போய் நின்று தின்னுட்டு போயிட்டே இருக்கிறான். பொறி போட்டுக்கள கதையே ஆகிப்போச்சு. இப்போ அன்புக்குரியவர்களே, கடவுளே நம்முடைய கரத்திலே இருக்கின்றார், கடவுளே நம்முடைய உள்ளத்தில் வருகின்றார் என்று ஒரு கணம் நினைத்தோம் என்றால் நமக்கு உண்மையிலேயே ஒரு தெய்வீக உணர்வு உள்ளத்தில் ஊற்றெடுக்க வேண்டும். இந்த அப்பத்தை பார்க்கின்ற பொழுது நாம் என்ன சொல்கின்றோம்? மலைத்து போய் நிற்க வேண்டும். இதில் எப்படி இறைவன் இருப்பார்? இதில் உண்மையான கடவுள் என்று சொல்கிறாரே, இது சாத்தியமா? இது எங்கனமாகும் என்ற கேள்வித்தான், ஆச்சரியம்தான் நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும். கடவுள் சொல்கின்றார், உன்னால முடியாது, கடவுளால் முடியும் என்று சொன்னதும் நாம் என்ன சொல்கின்றோம்? ஆமேன் என்று சொல்கிறோம். ஆமேன் என்று விசுவாச அறிக்கை இடுகின்றோம். ஆமேன் என்று சொன்னதும் அந்த வெண்ணிற அப்பத்திலே மறைந்திருக்கின்ற இறைவன் என்னுடைய உள்ளத்திலே வருகின்றார், என்னுடைய உள்ளத்திலே வாழ விரும்புகின்றார். என்னுடைய வார்த்தையின் அடிப்படையிலே விசுவாசத்தை அறிக்கையிட்டு ஆமேன் என்று சொன்னதும் ஆண்டவரே என்னுடைய உள்ளத்தில் வருகிறார். இது இன்றைக்கும் நிகழ்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். எனவே முதலாக அன்னை மரியா இறை வார்த்தையை தன்னுடைய இதயத்திலே ஏற்றுக்கொண்ட முதற் சீடர். நாம் இறைவனுடைய சீடராக, அவருடைய பக்தராக, நம்பிக்கையாளராக இருக்கின்றோம் என்று சொன்னால் முதலாக இறைவனுடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்கின்றவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது, இந்த இறை வார்த்தை என்பது ஏற்றுக்கொள்வதோடு மட்டுமல்ல, இந்த இறை வார்த்தையை வாழ வேண்டும், வாழ்ந்து காட்ட வேண்டும். அந்த இறை வார்த்தையினுடைய நிறைவாக நாம் இருக்க வேண்டும். எனவே தான் அன்னை மரியாவை ஆண்டவர் எப்படி அடையாளப்படுத்துகிறார் பாருங்கள். லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரத்திலே வருகின்ற ஒரு நிகழ்ச்சி, 19 முதல் 21 வசனங்களிலே அந்த நிகழ்ச்சியை நாம் வாசிக்கின்றோம். எப்படி என்று சொன்னால், கடவுளின் தாயாக அன்னை மரியாவை நாம் நினைத்தாலும் அன்புக்குரியவர்களே, பேறு பெற்றவர் என்ற அந்த பெருமையை ஆண்டவர் எப்படி கொடுக்கின்றார் என்று சொன்னால், அதைவிட மேலான பேறு பெற்ற ஒரு பிறவியாக அன்னை மரியா இருக்கின்றார் என்பதை இந்த லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரத்திலே 27 28 வசனங்களிலே நாம் பார்க்கின்றோம். அன்னை மரியா யார்? உம்மை தாங்கிய வயிறும் நீர் பாலுண்ட மார்பும் எவ்வளவு பேறு பெற்றதாக இருக்கிறது என்று இந்த தாயை மக்கள் முதலிலே போற்றுகிறார்கள். ஆண்டவர் இயேசு சொல்கின்றார், அதை விட என் தாய், இதில் விட என்னுடைய தாய் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்ந்ததனால் அவர் பேறு பெற்றோர் என்று சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, ஒரு சீடனாக இருக்கின்றவன் பேறு பெற்றவனாக மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த இறை வார்த்தையை வாழ வேண்டும். இந்த இறை வார்த்தையினுடைய நிறைவாக இருக்க வேண்டும். இந்த இறை வார்த்தையே எல்லாம் என்று ஒரு பிடிப்புடன் வாழ வேண்டும். அதுதான் அன்னை மரியா. அன்னை மரியா தன்னுடைய வாழ்விலே ஒரு கணம் கூட இந்த இறை வார்த்தையிலிருந்து பிறழவில்லை.
12 வயதிலே ஆண்டவர் இயேசு காணாமல் போய்விட்டார் என்று அங்குமிங்குமாக தேடி அலைகிறார்கள், ஓடுகிறார்கள். இறுதியாக எருசலேம் தேவாலயத்திலே அந்த சிறுவன் மற்றவர்களோடு தர்க்கம் செய்து கொண்டு இறை வார்த்தை பகிர்வை அங்கே செய்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு ஆச்சரியம். மகனே, ஏன் இப்படி செய்து விட்டாய்? நான் என் தந்தையின் இல்லத்தில் இருக்க வேண்டும் என்று இயேசு சொன்ன வார்த்தைகளை புரிந்து கொள்ளாமல் அவர் மிகுந்த ஒரு ஆச்சரியத்தோடு, அவர் அதிர்ச்சியோடு எல்லாவற்றையும் தன்னுடைய உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்தாள். அதுதான் மரியா. எனவே எல்லாவற்றையும் தன்னுடைய உள்ளத்திலே இருத்தி இறை வார்த்தையை தன்னுடைய இதயத்திலே ஏந்தி சிந்தித்து வந்தாள் மரியாள். அங்கேதான் அன்னை மரியா ஆண்டவருடைய சீடராக இருக்கின்றார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஆண்டவருடைய சீடர்கள் நாம் இன்றைக்கு இந்த இறை வார்த்தையை கேட்பதோடு நின்று விடாமல், இந்த இறை வார்த்தையாகிய இறைவனை நம்முடைய உள்ளத்தில் வாங்குவதோடு நின்று விடாமல், இந்த இறை வார்த்தையை, நற்கருணையை நம்முடைய வாழ்வாக்க வேண்டும், அன்றாடம் வாழ்வாக நாம் மாற்ற வேண்டும். எனவே தான் திருப்பலி முடிந்த பிறகு குருவானவர் என்ன சொல்கின்றார்? சென்று வாழுங்கள். முடிஞ்சு போச்சு, இங்கே கொண்டாட்டம், இங்கே எல்லாம் முடிஞ்சு போச்சு, நீங்கள் வீட்டுக்கு போங்க. என்ன செய்யணும்? இந்த இறை வார்த்தையை நீங்கள் வாழ வேண்டும். நீங்கள் இந்த இறை வார்த்தைக்கு சாட்சியாக திகழ வேண்டும். அப்படித்தான் முதல் கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். எல்லோரும் பார்த்தார்கள், ஏராளமான பேர் அவர்களோடு சேர்ந்தார்கள். நாளும் திரு அவை வளர்ந்தது என்று பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, அன்னை மரியா இறை வார்த்தையை வாழ்ந்தார். அதனால் இயேசுவினுடைய சீடராக திகழ்ந்தார். மூன்றாவதாக பாருங்கள், இயேசுவினுடைய சீடராக அன்னை மரியா எங்கே இருக்கின்றார் என்று சொன்னால் சிலுவையின் அடியில் நின்றார் என்று பார்க்கின்றோம். யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம், சிலுவையின் அடியிலே நின்றார். இந்த வார்த்தையில் மிக முக்கியமான ஒன்று, நின்றார். சிலுவை அடியிலே மயக்கம் போட்டு கொண்டாரு, சிலுவை அடியிலே அவர் காணாம போயிட்டாரு, மூச்சைத்து போனாரு, அவரும் ஆண்டவர் இயேசுவோடு சேர்ந்து செத்துட்டாரு அப்படின்னு இல்லை, சிலுவையின் அடியிலே நின்றார். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியா தான் முதலாக சிலுவை பாதையை செய்த முதல் சீடர். பாடுகளில் பட்ட சிலுவையை சுமந்து சென்ற இயேசுவை பின்பற்றி சென்ற முதல் சீடர் அன்னை மரியா தான். இந்த சிலுவையின் வழியிலே சென்ற முதல் பெண்மணி. இறுதி வரைக்கும் சென்றார், அந்த கல்வாரி மலை வரைக்கும் சென்றார். தன்னுடைய மகன் உயிர் விட்ட பிறகு அந்த உயிரற்ற உடலை சடலமாக தன்னுடைய மடியிலே கிடத்தி அன்னை மரியா தன்னையும் சேர்த்து இறைவனுக்கு ஒப்பு கொடுத்தார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு இறந்து விட்டாரா என்று அவருடைய விழாவிலே ஒரு ஈட்டியை ஊடுருவி குத்தி பார்த்தார்கள். அப்பொழுது இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடியது என்று பார்க்கின்றோம். இந்த இரத்தம் யார் கொடுத்த இரத்தம்? அன்னை மரியா கொடுத்த இரத்தம். அன்னை மரியா தனது மார்பகத்திலிருந்து இந்த இரத்தத்தை பாலாக்கி உணவாக ஊட்டிய இந்த இரத்தம் தான் இயேசுவினுடைய இரத்தம். இந்த இரத்தம் என்பது அங்கே சிலுவையிலே சிந்தப்படுகிறது. அது மாசு மறுவற்ற இரத்தம். எனவே தான் அமல உற்பவியாக அன்னை மரியாவை ஆண்டவரே இந்த உலகத்திற்கு உற்பவித்து கொடுத்தார். இந்த இரத்தம் சிலுவையிலே இயேசுவினுடைய அந்த விழாவிலிருந்து வருகிறது என்று சொன்னால் அது அன்னை மரியா பாராக வார்த்து கொடுத்த இரத்தம். அப்படி என்றால் அந்த இரத்தத்தை தானும் சேர்ந்து இணைந்து அந்த இரத்தத்தை சிந்தி மீட்பின் உடன் இரட்சகியாக அன்னை மரியா அங்கே நிற்கின்றாள் என்று நாம் பார்க்கின்றோம். மற்ற சீடர்கள் எல்லாம் ஓடிவிட்டார்கள். அங்கே அன்னை மரியா மட்டும் அங்கே தைரியமாக நின்றார். அவருடைய முகத்திலே சலனம் இல்லாமல் இருந்தார். அவருடைய முகத்திலே நம்பிக்கை என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இதைத்தான் மைக்கேல் ஆஞ்சலோ என்ற மிகப்பெரிய ஒரு கலைஞன் பியத்தா என்ற இயேசுவின் உடலை தாங்கிய அன்னை மரியாவினுடைய சிலையை ஒரே பளிங்கு கற்களில் அதை கொண்டு வடித்தார். அந்த சிலை இன்றைக்கும் இருக்கிறது. வத்திக்கானிலே இருக்கக்கூடிய சென்ட் பீட்டர்ஸ் பசிலிக்கா. அந்த பசிலிக்காவினுடைய மைய நுழைவாயிலில் நுழைந்ததும் வலப்பக்கத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு சித்திரம், ஒரு சிலை என்பது இந்த சிலை பியத்தா என்று சொல்லக்கூடியது. இந்த சிலையிலே பார்த்தோம் என்று சொன்னால் அன்னை மரியாவினுடைய முகம் விசனம் படிந்த முகமாக இல்லாமல் துயரமும் நம்பிக்கையும் மகிழ்ச்சியையும் இரண்டரையும் கலந்து ஒரு புன்முறிவிலான ஒரு முகத்தை அங்கே பார்க்க முடியும். எல்லோரும் கேட்டார்கள், இது என்ன? குற்றுயிராய் கிடக்கின்ற தன் மகனை தன் மடியிலே கிடத்திய அந்த அன்னை தாய் இப்பொழுது இப்படி சலனமில்லாமல் இருக்க முடியும் என்று கேட்டபொழுது
அந்த மைக்கேல் ஆஞ்சலோ சொன்னாராம், அன்புக்குரியவர்களே, யாருக்கும் தெரியாது ஆண்டவர் உயிர் தெழுவார் என்று. பயம் இருந்தது, இவர் எங்கே உயிர் தெழுந்து வந்து விடுவாரோ என்று அந்த கல்லறைக்கு காவல் வைத்தார்கள். உலகத்திலே காவல் வைத்த ஒரே கல்லறை இயேசுவினுடைய கல்லறைத்தான். அவர்களிடையே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. இறந்து போன சடலத்தை பார்ப்பதற்குத்தான் அந்த மாக்தலா மரியா வாரத்தின் முதல் நாள் விடியற்காலையில் சென்றார். உயிர்த்தாண்டவரை சந்திப்பதற்காக அல்ல. இந்த உலகத்திலே வாழ்ந்த பிறவிகளிலே ஒரே ஒரு பிறவி மட்டும்தான், ஒரே ஒரு நபர் மட்டும்தான் ஆண்டவர் இயேசு மீண்டும் உயிர் தெழுவார் என்ற நம்பிக்கையை கொண்டிருந்த அந்த மனிதர் யார்? அந்த பிறவி யார்? அன்னை மரியா. எனவே அன்னை மரியா தன்னுடைய மகனை இவ்வளவு குற்றுயிராய் தன்னுடைய மடியிலே கிடத்தி அதை சோகத்தோடு பார்த்தாலும் இந்த மகன் வெற்றி வீரராக மகிமையோடு உயிர்த்தெழுவார் என்ற நம்பிக்கையை தன்னுடைய முகத்திலே காட்டுகின்ற ஒரு வெளி அடையாளமாகத்தான் அந்த முகத்தை அவ்வளவு தத்துவ ரூபமாக மைக்கேல் ஆஞ்சலோ சித்தரித்தார் என்று சொல்லப்படுகிறது. அதுதான் அன்னை மரியா. ஒரு சீடனுக்கு என்ன அழகு என்று சொன்னால் ஆண்டவருடைய அந்த பாடுகளிலே பங்கெடுப்பது என்பதுதான். எனவே தான் நற்கருணையை உடைக்கின்றோம், இரத்தத்தை சிந்துகின்றோம். இந்த நற்கருணையை பிடுகின்ற பொழுதெல்லாம் குருவானவரும் சரி, நீங்களும் சரி, வாழ்வை பிட வேண்டும், வாழ்வை பிட்டு கொடுக்க வேண்டும். இந்த இரத்தத்தை போன்று பிறருக்காக நாம் நம்முடைய வாழ்வை சிந்த வேண்டும், மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும், அளிக்க வேண்டும். அதுதான் உண்மையான சீடத்துவ வாழ்வு. அதுதான் அன்னை மரியா காட்டுகின்ற ஆன்மீக வாழ்வு. எனவே அன்புக்குரியவர்களே, அன்னை மதுர நாயகி இந்த அற்புதமான அழகை கொடுத்த கடவுளுக்கு எப்படியெல்லாம் பதில் இருத்திருக்கின்றார், எப்படியெல்லாம் பதில் கொடுத்து வாழ்ந்திருக்கிறார் என்பதை இன்றைக்கு இயேசுவின் வழியிலே நற்செய்தியிலே நாம் காண்கின்ற முறையிலே நாம் பார்த்தோம். முதலாவதாக இறை வார்த்தையை தன்னுடைய இதயத்திலே ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்ட இறைவனை உதரத்திலே தாங்கினார். இறை வார்த்தையை ஏற்றுக்கொள்வது. இரண்டாவது, இறை வார்த்தையை வாழ்வது, இந்த இறை வார்த்தைக்கு சாட்சியமாக திகழ்வது. மூன்றாவது, இந்த இறை வார்த்தைக்கோடு சேர்ந்து நம்மையும் பலியாக ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து பாடுகளோடு இணைத்து வாழ்வது, இருப்பது. இதுதான் உண்மையான சீடத்துவ வாழ்வு. இப்படிப்பட்ட ஒரு சீடர் தான், இப்படிப்பட்ட ஒரு முதன்மையான நம்பிக்கையாளர் தான் அன்னை மரியா. எனவே அன்னை மரியா கடவுளின் தாய் என்பதை விட இயேசுவின் தனிமுதற் சீடர் என்பதுதான் பெருமையானது என்று ஆண்டவர் இயேசு அன்னை மரியாவை நமக்கு அடையாளம் காட்டுகின்றார். இந்த மதுர நாயகியினுடைய பிள்ளைகள் நாம் அவரை பின்பற்றுகின்ற விதமாக இயேசுவின் வார்த்தையை இதயத்தில் ஏற்போம், அதையே நம்முடைய உதரத்தில் தாங்குவோம். இயேசுவின் வார்த்தையை அன்றாடம் வாழ்வோம், சாட்சிகளாக இருப்போம். இயேசுவின் வார்த்தையை ஏற்றுக்கொள்கின்ற எல்லா சூழலில் வருகின்ற எதிர்ப்புகள், துன்பங்களை தாங்கி அவருடைய பாடுகளோடு இணைந்து பயணிப்போம், வாழ்வோம். இதற்கான அருள் வரங்களை இத்திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடி பெற்றுக்கொள்வோம். ஆமென்.